லக்ஷ்மி டீச்சரா வந்திருக்கேன்னு உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அடுத்த வீட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கே வர மாட்டேங்கிங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்படியே திடீர்னு வேற ஏதாவது வேலையாக வந்துடுற. ஸ்கூலில் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? சொல் பேச்செல்லாம் கேட்காங்களா? இருக்காங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? ஸ்கூலில் ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. ஆனாலும் பசங்க இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபோன்லாம் ஏன் வீட்டில் கொடுத்து விடுதாங்க? வீட்டில் கொடுக்க போய் தானே கொண்டு வராங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? இனி ஃபோன் கொண்டு வந்தால் நாங்கள் ஃபோனை வாங்கி வச்சிடலான்னு நினைக்கிறோம். அதுவும் நல்லதுதான். ஒரு தடவை நீங்கள் இப்படி பண்ணிட்டா மற்ற பேரண்ட்ஸும் கொடுத்து விட மாட்டாங்க. அதான் இன்னைக்கு ஒரு பையன்கிட்டருந்து வாங்கிட்டோம். நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. சரி சரி, அந்த பையன் வீட்டில் இருந்து ஃபோன் கேட்க வருவாங்கல்ல, உடனே கொடுக்காதீங்க. ஒரு 2-3 தடவை கேட்கட்டும், அதுக்கப்புறம் கொடுங்க. அப்போந்தான் இனியாவது ஃபோன்லாம் ஸ்கூல் கொடுத்து விட மாட்டாங்க. எப்போ போல் நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னார அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுறீங்க? பண்ணுங்க பண்ணுங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? பயந்துட்டாங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது அவங்க பேரனை பற்றி தான். அவன் தான் ஃபோன் கொண்டு வந்து மாட்டிக்கிட்டான். அவங்கள ஃபோனை என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஐயோ, இது தெரியாமல் என்னெல்லாமோ நான் சொல்லிட்டேனே. அதெல்லாம் மறந்துடுங்க டீச்சர். எங்ககிட்ட ஃபோனை மட்டும் கொடுத்துருங்க.